போராட்டமும் எல்லாரையும் சரியாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. அதனால உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அவர்கள் அனைவரையுமே நீங்க நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சியும் ஒரு கவலையும் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டும் வருவீங்க. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய முதல் ஒரு நபராக இருப்பீங்க. நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ஒரு உலகத்தில் அனைவருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய முதல் நபராக இருப்பது நீங்க மட்டும்தாங்க. எந்த விஷயமும் தவறாக போகக்கூடாது. யார் என்ன பண்ணினாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு வேண்டியது கிடைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைத்து முதல் ஆளாக நீங்க கடவுளிடம் கூட வேண்டக்கூடிய ஒரு நபரா எப்போதுமே நடந்து கொள்வீங்க. இந்த மூன்றையும் மனசுக்குள்ள வைத்து வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நன்றாக இருக்கும். இப்படி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்க தாங்க இருப்பீங்க. ஆனா அதே ஒரு வாழ்க்கை தாங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உண்மையை கூட நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனது உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஒரு பாடத்தை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்க எல்லாத்தையும் காப்பாற்ற முயற்சி பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருமே நன்றாக இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்று நீங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உங்களை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. உங்களை யாருமே காப்பாத்தாம எல்லாருமே உங்களுக்கு தேவையில்லாத முடிவுகளை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. நீங்க ஒண்ணு நினைத்த உங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஒண்ணு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்படித்தான் நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்க சில உறவுகளை விடாம பிடிச்சிருப்பீங்க. அது உங்களுடைய இயற்கையாக இருக்கும். அது உங்களுடைய மனிதர்கள். அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவங்கள நீங்க முழுசா அக்செப்ட் பண்ணி கொள்வீங்க. அப்படி அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நினைத்து நீங்க அவங்கள சரின்னு ஏற்றுக்கொள்வீங்க. ஆனா அந்த உறவுகள் தாங்க உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு காயங்களை கொடுத்திருக்கும். உங்களால மறக்க முடியாத சில அனுபவங்களையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் செஞ்சிருக்கும். அதுல இருந்து உங்களால வெளிவரவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கியிருப்பீங்க. அது சண்டையினால் ஏற்பட்ட காயங்கள் கிடையாது. அது அமைதியினால் ஏற்பட்ட ஒரு வழியாக இருக்கும். ஒரு நாள் பேசாமல் விட்டு போன காயங்கள் கூட ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இல்லாம போன நடந்துகிட்ட காயங்களாக கூட நிச்சயமாக இருக்கும். நீங்க இருக்கிறது என்னமோ உங்களுக்குள்ள நீங்க இருக்கிறது எப்பொழுதுமே யோசனையுடன் தான் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. வேலையை கொடுக்காம நடத்து கொள்ளக்கூடிய ஒரு காயத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தவும் செய்வீங்க. இந்த ஒரு காயங்கள் இன்னும் உங்களுடைய உள்ளுக்குள் ஆறாம இருந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க நம்பிக்கை கொடுத்தவங்க ஏன் உங்களை பயன்படுத்தினாங்கன்னு நிச்சயமா நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்க. அதற்கு ஒரு வலிங்கிறது நிச்சயமா உங்களுடைய மனதிற்குள்ள இருந்திருக்கும். வலியுடன் கலந்த ஒரு பதிலும் நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க அதிகமா நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நீங்க அதிகமா டவுட் பண்ண மாட்டீங்க. அதிகமா கேர் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க. உங்களுடைய கேரை சிலர் அவங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி இருப்பாங்க. அவங்க எல்லாம் யார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக க்ளோஸா இருந்த சில நண்பர்களாக இருக்கலாம். உங்களுடைய மனதை முழுமையாக பிடித்த ஒரு நபராக இருக்கலாம். சில சமயம் உங்களுடைய குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு உறவாக கூட இருக்கலாம். இந்த 3 வகை மனிதர் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை அதிகமா பாதிச்ச ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பாங்க. நீங்க பேசாம தாங்கி கொண்ட உங்களுடைய கண்ணீர் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெயிட்டா யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வழியை நிச்சயமா உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். நான் ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர் தான் அப்படின்னு நீங்க காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள நீங்க உடைந்திருப்பீங்க. அந்த ஒரு அமைதி தாங்க உங்களை வெளியிலையும் சரி உங்களுடைய உள்ளுக்குள்ளேயும் சில மனவழியையும் சில அழுகைகளையும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுத்துருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த சில சம்பவங்கள் நிச்சயமா நடந்திருக்கும். பிடித்ததை விட முடியாத ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஒரு உறவு உங்களை காயப்படுத்தினாலும் கூட அதை நீங்க விட முடியாம நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணினா சரியாகிரும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு அந்த உறவுக்கு பின்னாலேயே போன நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா அந்த முயற்சி தாங்க உங்களை இன்னும் உங்களுடைய மனதை பாதிச்சு கொண்டே தாங்க இருந்திருக்கும். நம்பிக்கையை நீங்க ஆயுதமா பயன்படுத்தியிருப்பீங்க. நீங்க கொடுத்த ஒரு நம்பிக்கை, நீங்க கொடுத்த ஒரு உண்மை, அவங்க கையில அது ஒரு டூல்ஸ் மாதிரி பயன்படுத்தி இருப்பாங்க. உங்களை எந்த அளவுக்கு வேணுமோ உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை அந்த அளவுக்கு உடைக்கவும் செய்திருப்பார்கள். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா இருக்கும். பேசாம கண்ணீர் வந்த நாட்கள் கூட உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு வெளியே அமைதியாக நடந்த சில அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மறைந்த கதையின் திரும்ப ஒரு வருகையானது நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். ஒரே ஒரு விஷயம்,
நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைச்சது ஆனா அது திரும்ப உங்களை வரை தேடி வர ஆரம்பிக்கும். அது ஒரு மனிதராக இருக்கலாம், அது உங்களுக்கு பிடித்த நபராக, இல்ல உங்களுடைய முன்னாள் காதலியாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க தவற விட்டு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க மறந்த உங்களுடைய திறமையாக கூட இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று உங்களை தேடி மீண்டும் வர ஆரம்பிக்கும். தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை அது உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். அது உங்களுக்கு ஆரம்பத்துல இது ஏன்டா மறுபடியும் வந்தது அப்படின்னு உங்களுக்கு தலைவலி போல இருந்தாலும், போக போக அந்த ஒரு விஷயத்தால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளும் ஏகப்பட்ட மாற்றங்களும் நிச்சயமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமை அடைவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைய அது மாத்தியும் கொடுக்குங்க. அது உங்களுக்கு உண்மைனா என்ன அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வர வைக்கும். நீங்க இதுவரை பிடித்தது இனிமே பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுக்கு பிடித்ததாக நீங்க நடித்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எல்லாம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நமக்கு பிடித்ததுன்னா என்ன, பிடிக்காததுன்னா என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய நாட்களாக கூட நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். இப்போ வரப்போறது தான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான். புதன் பகவானின் அருள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு தெளிவை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமே எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு தெளிவையும் நீங்கள் எடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய அதிபதியை ஒரு முறை வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டு உங்களுடைய முடிவுகளை எடுங்கள். நீங்க எங்க போனாலும் சரி, ஏதாவது முடிவுகளை தேர்ந்தெடுத்தாலும், ஏதாவது வேலைகளை தொடங்கினால் கூட உங்களுடைய அதிபதியை வணங்குவதே என்பதை நீங்கள் எப்பொழுதுமே மறந்து விடாதீங்க. அதிபதியை தொடங்கி வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்க ஆரம்பித்து பாருங்க. அதுல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய அதிபதியால் உங்களுக்கு பேச்சு திறமை பேச்சு திறமை என்பது சரியாக கிடைக்கும். சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு திறனும் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை பொறுமையாக சரியான பாதையில் முன்னேற ஆரம்பிக்கும். முன்னேறி அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா கொண்டு போகுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதையை நிச்சயமா தெளிவாக மாற்றி கொடுக்கும். நீங்க எந்த வழியில் போகணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள கொடுக்குங்க. அமைதியான மாற்றம் உங்களுடைய புதிய ஒரு சக்தியாக உங்களுக்குள்ள உருவெடுக்க ஆரம்பிக்கும். நீங்க இப்போ பேசாமல் அமைதியாக புறக்கணித்த எல்லாமே இனிமே உங்களை மீண்டும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு அமைதி தான் உங்களை உள்ளுக்குள்ள ஒரு சக்தியான ஒரு மனிதராக இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்ற ஆரம்பிக்கும். அந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமா கொண்டு வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் செய்யும். புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. வந்து அவங்க புதிய ஒரு சாப்டரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்குவாங்க. ஒரு புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அவங்க உங்களை இந்த ஒரு நேரத்துல பிக்ஸ் பண்ண வரமாட்டாங்க. உங்களை புரிஞ்சுக்க வருவாங்க. அவங்க உங்களை நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை வைத்து உங்களை அப்படியே அவங்க பிடித்தது மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள் மட்டுமே உங்களை தேடி வருவாங்க. பணமும் பணமும் இந்த ஒரு நேரத்துல நிலைத்தன்மையும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கக்கூடும். இனி நீங்க எதுக்காகவுமே கவலைப்பட வேண்டாங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு தைரியமும் ஒரு தெளிவும் நிச்சயமா உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இனிமே நீங்க எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு மூவாக நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். அது உங்களுடைய பைனான்சியல் லைஃப்பை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும். பணத்தினால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான பிரச்சனைகளும் உருவாக இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தருணம். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விகள் இனிமே ஒரு பதிலானது கிடைக்கும். அந்த ஒரு பதிலுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு நிம்மதியையும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு இடத்திற்கும் நீங்க நிச்சயமா வந்திருப்பீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம். புதன்கிழமை நாட்கள்ல ஒரு தீபத்தை ஏற்றி பச்சை நிறத்தும் கொண்ட ஏதாவது ஒண்ணு நீங்கள் வைத்து பிரார்த்தனை பண்ணி பாருங்க. இதே உங்களுடைய அதிபதிக்கு நீங்க பண்ணி பாருங்க. உங்களுடைய மனசும் சரி, உங்களுடைய தெளிவும் இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். எனவே இதை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் இழந்தது எதுவும் இனிமே இழக்கப் போவது கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கத்துக் கொடுத்த ஒரு பாடமாக இருக்கும். இப்போ வரப்போவதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட உண்மையான சில பாகங்களாக இருக்கும். அதனை மட்டும் தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்திற்கு ஆளாக்கப்படும். நன்றி, வணக்கம். இல்ல உங்களுக்காக க்ளோஸா இருந்த சில நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய மனதை முழுமையாக பிடித்த ஒரு நபராக இருக்கலாம், சில சமயம் உங்களுடைய குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு உறவாக கூட இருக்கலாம். இந்த 3 வகை மனிதர் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை அதிகமா பாதிச்ச ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பாங்க. நீங்க பேசாம தாங்கி கொண்ட உங்களுடைய கண்ணீர் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெயிட்டா யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வழியை நிச்சயமா உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். நான் ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர் தான் அப்படின்னு நீங்க காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள நீங்க உடைந்திருப்பீங்க. அந்த ஒரு அமைதி தாங்க உங்களை வெளியிலையும் சரி, உங்களுடைய உள்ளுக்குள்ளேயும் சில மனவழியையும் சில அழுகைகளையும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுத்துருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த சில சம்பவங்கள் நிச்சயமா நடந்திருக்கும்.
பிடித்ததை விட முடியாத ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஒரு உறவு உங்களை காயப்படுத்தினாலும் கூட, அதை நீங்க விட முடியாம, நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணினா சரியாயிரும் அப்படின்னு நீங்க நினைத்துக்கொண்டு, அந்த உறவுக்கு பின்னாலேயே போன நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா அந்த முயற்சி தாங்க உங்கள இன்னும் உங்களுடைய மனத பாதித்துக் கொண்டே தாங்க இருந்திருக்கும். நம்பிக்கையை நீங்க ஆயுதமா பயன்படுத்தியிருப்பீங்க. நீங்க கொடுத்த ஒரு நம்பிக்கை, நீங்க கொடுத்த ஒரு உண்மை, அவங்க கையில அது ஒரு டூல்ஸ் மாரி பயன்படுத்தி இருப்பாங்க. உங்கள எந்த அளவுக்கு வேணுமோ உங்கள பயன்படுத்திக் கொண்டு, உங்கள அந்த அளவுக்கு உடைக்கவும் செய்திருப்பார்கள். இந்த மாரியான அனுபவங்களும் நிச்சயமா இருக்கும். பேசாம கண்ணீர் வந்த நாட்கள் கூட உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு, வெளிய அமைதியாக நடந்த சில அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள, மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின், மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மறைந்த கதையின் திரும்ப ஒரு வருகையானது நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். ஒரே ஒரு விஷயம், நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைச்சது, ஆனா அது திரும்ப உங்களை வர தேடி வர ஆரம்பிக்கும். அது ஒரு மனிதராக இருக்கலாம், அது உங்களுக்கு பிடித்த நபராக, இல்ல உங்களுடைய முன்னாள் காதலியாக, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க தவற விட்டு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க மறந்த உங்களுடைய திறமையாக கூட இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று உங்களை தேடி மீண்டும் வர ஆரம்பிக்கும். தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை அது உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். அது உங்களுக்கு ஆரம்பத்துல இது ஏன்டா மறுபடியும் வந்தது அப்படின்னு உங்களுக்கு தலைவலி போல இருந்தாலும், போக போக அந்த ஒரு விஷயத்தால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளும், ஏகப்பட்ட மாற்றங்களும் நிச்சயமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமை அடைவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைய அது மாத்தியும் கொடுக்குங்க. அது உங்களுக்கு உண்மைனா என்ன அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வர வைக்கும். நீங்க இதுவரை பிடித்தது இனிமே பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுக்கு பிடித்ததாக நீங்க நடித்துக் கொண்டிருந்த சில விஷயங்கள் எல்லாம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நமக்கு பிடித்ததுனா என்ன, பிடிக்காததுனா என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய நாட்களாக கூட நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். இப்ப வரப்போறது தான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான். புதன் பகவானின் அருள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு தெளிவை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமே எந்த ஒரு முடிவையும், எந்த ஒரு தெளிவையும் நீங்கள் எடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய அதிபதியை ஒரு முறை வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டு உங்களுடைய முடிவுகளை எடுங்கள். நீங்க எங்க போனாலும் சரி, ஏதாவது முடிவுகளை தேர்ந்தெடுத்தாலும், ஏதாவது வேலைகளை தொடங்கினால் கூட உங்களுடைய அதிபதியை வணங்குவதே என்பதை நீங்கள் எப்பொழுதுமே மறந்து விடாதீங்க. அதிபதியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்க ஆரம்பித்து பாருங்க. அதுல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய அதிபதியால் உங்களுக்கு பேச்சு திறமை பேச்சு திறமை என்பது சரியாக கிடைக்கும். சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு திறனும் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை பொறுமையாக சரியான பாதையில் முன்னேற ஆரம்பிக்கும். முன்னேறி அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா கொண்டு போகுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதையை நிச்சயமா தெளிவாக மாற்றி கொடுக்கும். நீங்க எந்த வழியில் போகணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள கொடுக்குங்க. அமைதியான மாற்றம் உங்களுடைய புதிய ஒரு சக்தியாக உங்களுக்குள்ள உருவெடுக்க ஆரம்பிக்கும். நீங்க இப்போ பேசாமல் அமைதியாக புறக்கணித்த எல்லாமே இனிமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு அமைதி தான் உங்களை உள்ளுக்குள்ள ஒரு சக்தியான ஒரு மனிதராக இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்ற ஆரம்பிக்கும். அந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமா கொண்டு வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் செய்யும். புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. வந்து அவங்க புதிய ஒரு சாப்டரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்குவாங்க. ஒரு புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அவங்க உங்களை இந்த ஒரு நேரத்துல பிக்ஸ் பண்ண வரமாட்டாங்க. உங்களை புரிஞ்சுக்க வருவாங்க. அவங்க உங்களை நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை வைத்து உங்களை அப்படியே அவங்க பிடித்தது மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள் மட்டுமே உங்களை தேடி வருவாங்க. பணமும் பணமும் இந்த ஒரு நேரத்துல நிலைத்தன்மையும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கக்கூடும். இனி நீங்க எதுக்காகவுமே கவலைப்பட வேண்டாங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு தைரியமும் ஒரு தெளிவும் நிச்சயமா உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இனிமே நீங்க எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு மூவாக நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். அது உங்களுடைய பைனான்சியல் லைஃப்பை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும். பணத்தினால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான பிரச்சனைகளும் உருவாக இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தருணம். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விகள் இனிமே ஒரு பதிலானது கிடைக்கும். அந்த ஒரு பதிலுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு நிம்மதியையும், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு இடத்திற்கும் நீங்க நிச்சயமா வந்திருப்பீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம்.
புதன்கிழமை நாட்களில் ஒரு தீபத்தை ஏற்றி பச்சை நிறத்தம் கொண்ட ஏதாவது ஒன்றை நீங்கள் வைத்து பிரார்த்தனை பண்ணி பாருங்க. இதை உங்களுடைய அதிபதிக்கு நீங்க பண்ணி பாருங்க. உங்களுடைய மைண்ட், உங்களுடைய மனசும் சரி, உங்களுடைய தெளிவும் இந்த ஒரு நேரத்துல முக்கியம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். எனவே இதை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் இழந்தது எதுவும் இனிமே இழக்கப் போவது கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடமாக இருக்கும். இப்போ வரப்போவதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட உண்மையான சில பாகங்களாக இருக்கும். அதனை மட்டும் தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்திற்கு ஆளாக்கப்படும். நன்றி, வணக்கம்.